இந்திய அமெரிக்க உறவு வரலாறு காணாத வீழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியுமா? சத்தியமா சொல்ல முடியாது. காரணம் என்ன? எப்பயுமே இந்திய அமெரிக்க உறவு அப்படிங்கிறது மார்க்கெட் மாரி தான். அப்படி மேலேயும் கீழயும் ஏறி தான் இறங்கும். அம்புட்டு ஸ்டாக்கும் ஏறுமா அப்படின்னு கேட்டா, மார்க்கெட் மேல ஏறும். நெறைய ஸ்டாக் அதல பாதாளத்த நோக்கி போகும். அந்த மாரி பெரிய அளவுல டிஃபென்ஸ்ல விளையாண்டுகிட்டு இருக்கும்போதே, இந்த பக்கம் எதையாச்சும் உள்நாட்டு விஷயத்துல தேவையில்லாம வாய் பேசுவாய்ங்க. உள்நாட்டு விஷயத்த பெரிய அளவு பாராட்டும்போது, டிஃபென்ஸ்ல எதையாச்சும் சதி பண்ணுவாய்ங்க. அதனால இப்ப நடக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ட்ரம்ப பொறுத்தவரை பாகிஸ்தான ரொம்ப முன்னாடி தூக்கி வைக்கிறாரு. ரொம்ப வைக்கிறதோட விளைவு, பாகிஸ்தான பொறுத்தவரை முன்னொரு காலங்கள்ல எல்லைகள்ல என்னத்தையோ ஒரு கன் ஃபயர் சவுண்ட குடுத்த மெனியுமா இருப்பாய்ங்க. இப்ப குடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, திருப்பி ஆர்ட்டிலரி தாக்குதல் வந்துரும். ஒரே அடியா ஜோலி முடிஞ்சு போயிரும். அதனால அத செய்ய மாட்டேங்கிறாய்ங்க. பதிலுக்கு முடிஞ்சு போன ஆப்பரேஷன் சிந்தூரையே எடுத்து பேசுறது. அதாவது இப்ப உச்சகட்டமா போயிட்டாய்ங்க. எப்புட்றா அப்படின்னு கேட்டா, இல்ல இந்தியா தான் கெஞ்சுச்சு. அமெரிக்கா தான் தலையிட்டுச்சு அப்படி. இதத்தான் போன வாரம் சொன்னேன். இந்த வாரமும் நான் சொல்லுவேன். அடுத்த வாரமும் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாரி தீவிரவாதி ஆசிம் முனீர் படம் காட்டிக்கிட்டு இருக்கான். ஏன் தீவிரவாதி? அவன் செய்யற வேலை பூரா தீவிரவாதி. அதே சமயம் என்ன டெஸ்டினேஷன் போட்டு பேசுறது? ராணுவ தளபதி. ஆனா நாட்டோட உள்நாட்டு விவகாரமும் நான் பேசுவேன். வெளிநாட்டு விவகாரமும் நான் பேசுவேன். வெட்கங்கெட்ட அமெரிக்கா என்னைய கூப்பிட்டு தான் பேசுவான் அப்படிங்கையில, இந்த ஆளுக்கு என்ன பதவிய தான் குடுத்து வச்சிருக்காய்ங்கன்னு நமக்கு தெரியல. அதனால நமக்கு தெரிஞ்சது அவன் தீவிரவாதி பையன். அதையே நம்ம சொல்லிருவோம். தீவிரவாதின்னா ஊருக்குள்ள எல்லாருக்கும் பயம், தள்ளி போவாய்ங்க. ஆனா கூப்ட்டு சோறு ஊட்டுறதும், அவன வளர்த்து எடுக்கிறதும் சகுனி அமெரிக்கா தான். இப்ப அத சைக்கோத்தனத்தோட பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. இப்படி ரூட் எடுக்கும்போது நம்மளும் ரூட் எடுக்கிறோம். எங்க எடுக்கிறோம்? எங்க எடுத்தா அமெரிக்காவுக்கு வலிக்குமோ, அங்க எடுக்கிறோம். எங்க எடுத்தா நமக்கான பாதிப்புகள குறைக்க முடியுமோ, அங்க எடுக்கிறோம். 2ம் ஒரே இடம் தான். சீனாவ நோக்கி போறோம். இங்க பிரச்சனை என்ன அப்டின்னா, சீனாவ நோக்கி போய் சீனாவ நம்ப முடியாது. எப்படி அமெரிக்கா காலங்காலமா பாகிஸ்தான்ல ரவுண்ட் அடிக்கும். ஆனா ஒசாமா பின் லாடன் அங்க தான் இருப்பான். அதே இவன் லேட்டா தான் கண்டுபிடிப்பான். கண்டுபிடிப்பான். 1 டசன் டாலர தூக்கிட்டு போய் பாகிஸ்தான்ல பம்ப் பண்ணியிருப்பான், பார்க் பண்ணியிருப்பான். ஆனா அவனுங்க நாட்டு ராணுவத்துக்கு தெரியாம உள்ள போய் ஆப்பரேஷன் பண்ணிட்டு வரணும். ஏன்னா தெரிஞ்சா அவன காப்பாத்தி கூட்டு போயிருவாய்ங்க. ஆனா இந்த வெட்கங்கெட்ட வேலைய செய்யறக்கான காரணம் இந்தியாவுக்கு எதிரா ஒரு பார்ட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல இப்ப சீனாவுக்கு எதிரா தொடர்ந்து நாங்க நிப்போம். ஆனா, எங்களுக்கு தேவையான லெவல்ல தான் நிப்போம். உனக்கு தேவையான லெவல்ல நிக்க மாட்டோம் தெரியுமா? அப்படிங்கிற மாரி இந்தியா கிளம்பி போகுது. சீனாவ நோக்கி மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, அஜித் தோவல் தலைமையில விரட்டி நடக்குது. சீனாவ பொறுத்தவரை பயங்கர ஹாப்பி. இந்தியாவ பொறுத்தவரையும் சீனாவ சுத்தமா நம்பாம டேபிள்ல ஆனா உட்கார்ந்து பேச்சுவார்த்தைய நடத்திக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன? சின்ன சின்ன விஷயங்கள முடிச்சுக்கலாம். முடிஞ்சா பெரிய விஷயங்களையும் முடிச்சுக்கலாம். ஆனா சீனாவ நம்பாம செயல்படும்போது, அமெரிக்காவுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கி போட்டுரும். காரணம் என்ன? இப்ப பெரிய அளவு சீனாவ நோக்கி அடுத்தடுத்த நகர்வுக்கு இந்தியா கூட வருமா அப்படின்னு கேட்டா, முழுசா 110% நமக்கு பெனிஃபிட்னா மட்டும் தான் வருவோம். 100% பெனிஃபிட்னா கூட நீ போய் டேட்டாவ மட்டும் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். குளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாய்ங்க. பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒண்ணாவே சுத்துவாய்ங்க. கடைசியில ஆரம்பிக்கும்போது, "டேய் நீ ஆரம்பிச்சு பெருசா வந்ததுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு" வெளில நின்றுவாய்ங்க. எல்லாருக்கும் இப்படி நடக்காது. இப்படியும் நடக்கும். அந்த ஒரு தியரிய நாடுகளும் அப்ளை பண்ணும். அந்த ஃபார்முலாவ இப்ப இந்தியாவும் அப்ளை பண்ணி போய்க்கிட்டு இருக்கு. சரி இது பூரா பண்றோமே, சீனாவ நம்ப முடியாது. அமெரிக்கா, பாகிஸ்தான ட்ரிகர் பண்றான். அப்ப ராணுவ ரீதியா நம்ம பலமாகணும்ல அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல தான் இந்தியா சம்பவத்த ஆரம்பிக்குது. இந்த மாதம் மட்டுமே ராக்கெட் போஸ்ட்க்கு 36,000 கோடி ஒதுக்கி வச்சிருக்கோம். எதுக்கு? நவீனமான அடுத்த ஜெனரேஷன் மிசைல உள்ளுக்குள்ள குமிக்கிறோம். எங்க? ராணுவத்துக்குள்ள குமிக்கிறக்கு 36,000 கோடி ஒதுக்கி வச்சிருக்கோம். இது போக பல பெட்டாலியன அப்கிரேட் பண்றோம். இந்த அப்கிரேட் பண்றது மூலியமா இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிய முழுசா அடாப்ட் பண்ணி, அதே மாரி 2, 3 யூனிட்டுகள ஒருங்கிணைந்து பயணிக்கிற மாரி. உதாரணமா ஆர்ட்டிலரியும் ஆளில்லா விமானத்தையும் ஒன்றிணைந்து பயணிச்சா எப்படி இருக்கும் எல்லைகள்ல? அதுவும் முழுக்க முழுக்க டெக்னாலஜி பேக்கப்பையும் ஃபுல்லா அந்த யூனிட்டுக்கு குடுத்தா, அப்படிதான் இப்ப ருத்ரா யூனிட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வருது. பெட்டாலியன் புதுசா உருவாக்கி வந்திருக்கோம். அதுக்கான பட்ஜெட்டுகள், செயல் திட்டம், அதே மாரி ஒருங்கிணைப்பு, முழுக்க டெக்னாலஜி சார்ந்து, அதுல மேன் பவரும் ஜாஸ்தி. சீனாவ பொறுத்தவரை முழுசா டெக்னாலஜி மேன் பவர கழட்டி விட்டான். நம்ம 50, 50 ரேஷியோல வச்சு ஆப்பரேட் பண்றோம். அதனால கட்டாயம் இது சீனாவுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கும். சீனாவே சிதறேன் அப்படின்னா பாகிஸ்தான் கேட்கவே வேணாம். இந்த மாரி முழுக்க முழுக்க சீனாவோட ராக்கெட் ஃபோர்ஸ
இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் தான் சீனா பெரிய அளவு நம்பிக்கிட்டு இருக்கு. அதுல தண்ணி ஊத்தி வச்சிருக்காய்ங்க. அது வேற கதை. இருந்தாலும் அந்த யூனிட்டுக்கு நிகரா அந்த யூனிட்ட தூக்கி சாப்பிடுற மாரி இந்தியா புதுசா ஒரு பெட்டாலியன உருவாக்குது. சக்திவான் பெட்டாலியன் பிரிவு அது. அதுல முழுக்க முழுக்க சீனாவோட ராக்கெட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா அத கவுண்டர் பொசிஷன் எடுக்கிற மாரி, அவனுங்க எப்படி முழுசா டெக்னாலஜி தட்டி விட்டா ஜோலி முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி பக்கம் பக்கமா எழுதிக்கிட்டு இருக்காய்ங்க. தட்டி விடும்போது தான் தெரியும் அதுல தண்ணி இருக்கா, இல்ல உண்மையிலேயே ராக்கெட் ஃபியூயல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா முழுக்க டெக்னாலஜி சார்ந்த அந்த படைப்பிரிவு இயங்குது அப்படிங்கிறது தான் பேப்பர்ல உள்ள ரெக்கார்டு. ஆனா நம்மள பொறுத்தவரை கவுண்டர் பொசிஷனா களத்துக்குள்ளேயே கொண்டு வரப்போறோம். இது எல்லாம் எப்ப நடக்குது அப்படிங்கிறது தான் ஹைலைட். ஒரு பக்கம் அமெரிக்காவோட வரி யுத்தம். கொஞ்ச நாட்கள்ல டீயும் பிஸ்கட்ட சாப்பிட அவன் கிளம்பி வந்துருவான். இல்லையே அந்த டீம்ம ரத்து பண்ணிட்டாங்களே அப்படின்னு கேட்டா, இல்ல ரத்தெல்லாம் பண்ணாலும் விஷயம் சுமூகமா முடியும். இன்னொரு பக்கம் சீனாவோட பேச்சு. பாகிஸ்தானுக்கு மிரட்டல் அடி பதில் தந்து அவன ஆளே அட்ரஸ் இல்லாம வச்சிருக்கோம். இந்த காலகட்டங்கள் தான். சீனாவோட நெருங்குனாலும் சரி, அமெரிக்காவோட சண்டை போட்டாலும் சரி, களத்துல இருந்து பின்வாங்க போறதே கிடையாது. ராணுவத்த நவீனமா ஆக்கிட்டே இருக்கோம். ஒரு நாட்டோட பலம் அப்படிங்கிறதுல பல விஷயம் இருக்கு. இதுல ராணுவம் மெயினான ரோல் ப்ளே பண்ணும். இன்னைக்கு வரையும் சீனாக்குள்ள இறங்காததுக்கு காரணம் என்ன? இறங்குனா ஜெயிப்போம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. ரஷ்யாக்குள்ள இறங்குனா அமெரிக்காவே இருக்காது அப்படிங்கிறதுதான். இல்ல வழக்கம் போல நீ ரஷ்ய பாசத்துல உளர ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு நம்ம ஆட்கள் திட்ட கூட கூடுவோம். ஆனா எதார்த்தமான உண்மைதான். முழுக்க ராணுவ பலம் தான் ஒவ்வொரு நாட்டையும் காப்பாத்தும். அதுல கொஞ்சம் கூட சமரசமே செய்யாம முன்னேறி போய்க்கிட்டு இருக்கோம். அதே சமயம் எல்லா பேரையும் கூப்பிட்டும் பேச ஆரம்பிக்கிறோம். இதுல கிவ் அண்ட் டேக் பாலிசில சிக்குச்சு அப்படின்னா கரையேறி போயிரலாம். இல்ல சிதற விடவும் இந்தியா தயங்காதுங்கிறது தான் டெல்லி குடுக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான மெசேஜா இருக்கு.